அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம திருச்சியுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய தாய்மானவர் சுவாமி கோயில் திருக்கோயிலுடைய தெப்பக்குளம் அது வந்து இன்னைக்கு தூர்வார பணியை வந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம். இந்த தெப்பக்குளமானது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கக்கூடியது. இதை சுற்றி நிறைய வந்து ஆக்கிரமிப்புகள் வந்து பல வருஷங்களாக இருந்தது. இந்த ஆக்கிரமிப்புகளை வந்து நம்ம திருச்சி மாநகராட்சி மூலமாக மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துடைய அறிவுரைப்படி நம்ம வந்து அகற்றிய பின்பு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற வணிகர் சங்கங்களுடைய நன்கொடையால் இன்னைக்கு வந்து இந்த தூர்வார பணியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சி மற்றும் இது போல இந்த தெப்பக்குளமானது வந்து நமக்கு வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட அதனுடைய அதிகாரிகள் மற்றும் வணிகர் சங்கம் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்த வணிகர்கள் பப்ளிக் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த கடைகள்லாம் எடுத்துட்டீங்க, அந்த இடம் என்ன பண்ண போறீங்க சார்? இந்த ரோடு ஆட்டோஸ் நிறைய போகிறது. இப்போ இந்த தெப்பக்குளம் சுற்றி இருக்கிற ஏரியா வந்து நம்ம வந்து நான் வெல்டிங் ஜோனாக நம்ம வந்து அறிவிச்சிருக்கோம். இது வந்து ஹானரபிள் ஹைகோர்ட்டோடைய உத்தரவுப்படி இது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே காலங்காலமாக வந்து இருந்த வணிகர்களுக்கு வந்து வேறு ஒரு மாற்று இடமும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடம் ஃப்ரீ ஆகிட்டதுனால இது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்து நல்ல முறையில் கொண்டு வரதுக்காக பியூட்டிஃபிகேஷன் வந்து நம்ம மாநகராட்சியிலேருந்து இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறோம். முதல்ல வந்து இது சுற்றி இருக்கிற நடைபாதையை அழகுபடுத்துறதுக்கும் இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அமர்ந்து அவங்களுடைய மாலை வேலையில் நல்லா வந்து பொழுது போக்குவதற்காக அம்சங்களை நம்ம வந்து இப்போ கொண்டு வரதா இருக்கிறோம். சார், அப்புறம் தெப்பக்குளம் க்ளீன் பண்ணுறீங்க, திருப்பி இந்த போட் இதெல்லாம் ஒரு பிளான் அதெல்லாம் இருக்குங்களா? என்ன பண்ண போகிறோம்? அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து இங்கே லைட்டிங் ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து இன்னும் வந்து மக்களுக்கு போய் சேர்ற வகையில் வந்து செய்வோம். போட்டிங் செய்கிறத பற்றி நம்ம கவர்மெண்ட்டோட வந்து பரிசீலனை செஞ்சுட்டு நம்ம அதை வந்து முடிவு எடுப்போம்.